நமஸ்காரம். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை மார்கழி மாதத்தின் முக்கியமான உற்சவம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமகத்துச் செழியார் செந்நிறஞ்சி அங்கப்பர கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தண்டரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இது ஆண்டாளுடைய கடைசி பாசுரம், இன்றைய பாசுரம். இன்றோடு மார்கழி மாதம் முற்று பெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமான உற்சவம், அத்தியன உற்சவம், வைகுண்ட ஏகாதசி உற்சவமும் தனுர்மாச திருப்பாவையும். எல்லா கோவிலிலும் நித்தியப்படிக்கு மிக குறைவாக காலை ஆள் இருந்தாலும் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் குறைஞ்சபட்சம் 50 பேரானு வந்தார்கள். பல கோவில்களிலும் 200 பேர் 300 பேர் காலை 5 மணிக்கு இருந்தார்கள். இதெல்லாம் அவரவர்கள் ஆண்டாளிடத்திலும் இந்த மார்கழி மாதத்தின் பேரிலும் வைத்திருக்கிற அன்பையும் மரியாதையும் காட்டும். ஆண்டாள் திருப்பாவை 30 பாசுரங்கள் பாடினாள். பராசர பட்டர் சொல்லுவராம், 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார். 30 பாசுரங்களில் ஒன்றை கூட விடக்கூடாது. ஏகாவளியான ரத்னஹாரம், ஒரு வைரத்தால் கட்டப்பட்ட அட்டிகை மாலை கழுத்தில் போட்டு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வைரம் விழுந்து விட்டாலும் ஹாரத்துக்கு பொலிவு குறைந்துவிடும். அதப்போல் திருப்பாவை 30 தப்பாமே. 30 சரியான பாடல்கள்தான். 30 ஒன்றை கூட விட்டுவிடாமல் 30ஐயும் தனித்தனியே அனுபவிக்க வேண்டும், விடாமல் செய்ய வேண்டும். 30 பாசுரமே சொல்ல வேண்டுமா? அல்லது இவற்றுக்கு ஏதான சாரம் உண்டா? மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகத்தை கடைந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சாரமாக எடுக்கப்பட்டது. அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கடைந்து ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று ராமநாமம் கடைந்து எடுக்கப்பட்டது. அதே போலத்தான் உபனிஷத்துக்களையெல்லாம் கடைந்து ஆண்டாள் திருப்பாவை எடுத்து மீண்டும் திருப்பாவையும் கடைவோமானால் எல்லை இளங்கிளியே எனும் 15வது பாசுரம், சித்தஞ்சிறுகாலே எனும் 29வது பாசுரம், இந்த ரெண்டும் கிட்டும். இதிலே பாகவதர்களான நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டாள் 15ஆம் பாட்டிலேயும், பகவான் எப்படி நடந்து கொள்ளுகிறான்கிறதை 29ஆம் பாட்டிலேயும் கூறினாள். இந்த 2 பாசுரங்களைத்தான் கீதாசாரம் என்றே சொல்லுவார்கள். அதாவது கோதையினுடைய கீதை, திருப்பாவை சாரம். திருப்பாவையாகிறது இப்பாட்டு என்றே பெரியவாச்சான் பிள்ளை எழுதினார். அப்படி என்ன அதில் சிறப்பு இருக்கிறது? திருப்பாவைக்கே சாரமாக இருக்க பிராப்பியம் எனும் கைங்கரியம், பலம், அதுதான் யாருக்குமே முக்கியமானது. அதற்குரிய வழியோ தடங்கல்களோ அதெல்லாம் விளக்கமாக பார்த்து கொள்ளலாம். ஆனால் எது மிக முக்கியம்? நாம் அடைய வேண்டிய பிராப்பியம், நம் லட்சியம். அதாவது வைகுந்தமோ பெருமானுடைய திருவடிகளையோ அடைந்து கைங்கரியம் செய்தல், இதுதான் இலக்கு. அந்த பிராப்பியத்தை தனக்கு வேணும் என் ஆண்டாள் கேட்பது 29வது பாசுரம். அந்த பிராப்பியத்தை பகவான் கொடுக்கிறான் என்பதும் அப்பாடலின் கருத்து. அதனால் இருக்கிறதுலேயே பிராப்பியம் முக்கியம், அதாவது பலம். அந்த பலத்துக்குத்தானே சாதனம், வழிமுறைகள். அந்த பலத்தை அடைபவர் நான் எப்படி இருக்க வேண்டும், பலத்தை கொடுக்கும் கடவுள் எப்படி இருக்க வேண்டும்,
அந்த செய்திகள்லாம் பின்னால். முதல்ல முக்கியமான செய்தி பலம், புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை ஆண்டாள் பிரார்த்திப்பது தான் 29ஆம் பாட்டு. இன்னு பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எத்தைக்கு மேழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றனங்காமல்கள் மாற்று என்று கேட்டுக்கொண்டாள். உனக்கே தொண்டு செய்ய வேணும், இதைத்தான் பலமாக 29ஆம் பாட்டில் சொன்னாள். பெருமான் அவசியம் இதை செய்து விடுகிறார். மற்ற நம் காமங்கள் மாற்று என்றால் மற்ற இடத்துல காமம் போகாமல் ரட்சித்து கொடுப்பார். இதே 15ஆம் பாட்டில் எல்லே இளங்களியே இன்னமுறங்குதியோ செல்லன் நழையன்மின் நங்கமீர் போதர்கின்றேன், வல்லவுன் கட்டர்கள் பண்டே உன் வாயெரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. அந்த பாசுரத்தில் ஒரு பாகவத பெண்ணு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாகவதர் பாகவதரை கண்டால் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறாள். ஒத்தருக்கொத்தர் திட்டிக் கொள்ளக்கூடாது, ஏச்சு பேச்சு கூடாது, ஓஹோ என்று கொண்டாடவும் தேவையில்லை. உண்மையை எடுத்துரைக்கிறால்தான் பக்தி நிலைக்கும், அப்போ தான் நட்பே நிலைக்கும். இதை போல் அழகழகான சின்ன சின்ன விஷயங்களைத்தான் ஒரு பாகவதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வைத்து 15ஆம் பாட்டு சில்லன் நழையன் மின் என்ன இந்த மாதிரி சுருக்குன்னு கூப்பிடாதீங்கோ, இதோ வந்துட்டு தான் இருக்கேன் என்ன உள்ளே இருக்கிறோ சொல்ல, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெரிதும், உன் பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் முன்னாடியே தெரியுமே என்று இவர்கள் சொல்ல, ஆமாம் இதுதான் என் சாமர்த்தியம் என்று உள்ளிருக்கவள் சொல்ல, இப்படி ஒத்தருக்கொத்தர் பாகவதர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டும் 15ஆம் பாட்டில் உள்ளது. பட்டர் சொல்லுகிறாம், திருப்பாவை 30 தெரிந்து கொள், முடியாவிட்டால் எல்லை இளங்களியே சித்தஞ்சிறுகாலையாவது தெரிந்து கொள், அதுவும் முடியாவிட்டால் ஆண்டாள் அவதரித்து திருப்பாவை பாடினாள், அவள் திருவடிகளே சரணம் என்றாலும் தெரிந்து கொள். அப்போ அதுவும் உத்தேசம்தான் போல இருக்கிறது. கோத பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதிமணி மாடன் தோன்றுமூர், நீதியால் நல்லபத்தர் வாழுமூர், நான்மரகள் ஓதுமூர், வில்லுபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோத தமிழ் 5 அறியாத மாண்டிடரை வையம் சுமப்பதும் வந்து. திருவாடிப்புறத்தில் பிறந்தே ஏற்றம், பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக கிட்டிய ஏற்றம், அரங்கநாதனை கைப்பிடித்ததே ஏற்றம், ராமானுஜரை அண்ணனாக கொண்டதே வைபவம், அவள் பாசுரங்களை குடிக்கும் அடியார்களையே தனக்கு குழந்தைகளாக கொண்டதும் ஆண்டாளுக்கு ஏற்றம். அவள் பாடிய 30 பாசுரங்கள் கண்டிப்பாக நம்ம நாவில் நிற்க வேண்டும். முடியாவிட்டால் 2 பாசுரங்களானும் இருக்கட்டும், அதுவும் முடியாவிட்டால் நமக்காக ஆண்டாள் அவதரித்தாள், திருப்பாவை பாடினாள் என்றாவது இருங்கள் என்று பட்டர் சொன்னாராம். அந்த திருப்பாவையை போற்றி பாடி ஆனந்திப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.